ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் உயிரினு மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த அனைத்து நல்லோர் மீதும், குறிப்பாக மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கு குழுமிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் வேண்டும். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தின ஹதீஸ் வகுப்பிலே இரவு தொழுகை தொடர்பாக சில விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் புனிதமிக்க ரமலான் மாதத்தை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த ரமலான் மாதம் என்பது திருமறை குர்ஆன் அருளப் பெற்ற இறைவனுடைய அருளுக்கு பாத்திரமான மாதமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் மாதத்திலே அதிகமான நல்லறங்களை செய்வதற்கும், இந்த ரமலான் மாதத்தில் கூடுதல் முக்கியத்துவத்தை வணக்க வழிபாடுகளுக்கும் வழங்குவதற்கு நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அதில் ஒரு இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது, மன் தாம ரமலான் ஈமானன் வஹ்திசாபன், யார் ரமலான் மாதத்திலே இறை நம்பிக்கையோடும் இறைவனிடத்தில் நற்கூலியை எதிர்பார்த்தும் நின்று வணங்குகிறாரோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி வ மா தஅக்கர், அவருக்கு முன் சென்ற சிறு சிறு பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ இந்த ரமலான் மாதத்திலே இரவு நின்று வணங்குவது என்பது அதிகமான நன்மையையும் இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பையும் பெற்றுத்தரக்கூடிய காரியமாக இருக்கிறது. பொதுவாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் அல்லாத நாட்களிலேயும் இரவு தொழுகை தொழுவதற்கு ஆர்வம் கொண்டிருக்கிறார்கள் என்றாலும், ரமலான் மாதத்தில் கூடுதலாக அதில் அதிகம் கவனம் எடுக்கக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அத்தகைய இந்த இரவு தொழுகை தொடர்பாக சமுதாயத்திலே பல்வேறு விதமான கருத்துக்கள் நிலவுகிறது. இந்த பெயர் தொடர்பாகவே பல விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இந்த இரவு தொழுகையை பொறுத்தவரையிலே ஹதீசுகளிலே இதற்கு சொல்லப்படுகின்ற வார்த்தைகள் ஸலாத்துல் லைல், இரவு தொழுகை என்று சொல்லப்படுகிறது, கியாமுல் லைல் என்று சொல்லலாம், அதே போல தஹஜ்ஜத் என்று சொல்லப்படுகிறது. இதுவெல்லாம் ஹதீஸ்களிலே நமக்கு புழக்கப்படுகிற வார்த்தைகள். இது அல்லாமல் தராவீஹ் என்கின்ற வார்த்தை மக்களிடத்திலே புழக்கத்தில் இருக்கிறது. இப்படியான தராவீஹ் என்கின்ற ஒரு வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவு தொழுகை விஷயத்திலேயோ அல்லது மற்ற தொழுகைகள் விஷயத்திலேயோ பயன்படுத்தியது கிடையாது. அப்ப தராவீஹ் தொழுகை என்று இந்த இரவு தொழுகைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இப்படியான ஒரு பெயரை நமக்கு சொல்லி தரவில்லை. ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்ததெல்லாம் ஸலாத்துல் லைல், கியாமுல் லைல், தஹஜ்ஜத், இது போன்ற வார்த்தைகளை தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்ப அதைத்தான் நாம அந்த போன்ற வார்த்தைகளை தான் இந்த தொழுகைக்கு நாம இரவு தொழுகைக்கு பயன்படுத்த வேண்டுமே தவிர தராவீஹ் என்கின்ற சொல் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வழிகாட்டிய சொல்லி தந்த சொல் அல்ல என்பதை முதலாவதாக அடிப்படையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த இரவு தொழுகை என்பது அதனுடைய ரக்காத்துகள், அதாவது 20 ரக்காத்துகள் தொழ வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தும் பரவலாக மக்களிடத்தில் இருக்கிறது. இரவு தொழுகை என்பது 20 ரக்காத்துகள். அதனாலதான் ஏகத்துவத்தின் அடிப்படையிலே ஹதீசுகளின் அடிப்படையிலே 8 ரக்காத் நாம் தொழும் பொழுது, அதனாலதான் தௌஹீத்வாதிகளை பார்த்து 8 என்று சொல்லக்கூடிய வழக்கமே சில காலங்களுக்கு முன்பாக அதிகமாக இருந்தது. இப்போது அந்த சொல்லாடல்கள் எல்லாம் மறைந்து விட்டது. இந்த தௌஹீத் பிரச்சாரத்தினுடைய ஆரம்ப கட்டத்தில் அவர் 20 ரக்காத்துகள் இரவு தொழுகை தொழுவாங்க சுன்னத் ஜமாத் சார்ந்த மக்கள். அப்ப 20 ரக்காத்து தொழுவதற்கு ஹதீஸ்கள்ல ஆதாரமே இல்லை. அப்ப ஆதாரம் இல்லை என்கின்ற பொழுது எந்த ஆதாரம் இருக்கிறது, எத்தனை ரக்காத்துகள் தொழுவதற்கு ஆதாரம் இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இந்த 8 ரக்காத்துகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய சுன்னத்தை ஹதீஸை நாம் நிலைநாட்டியதற்காக அதை ஒரு கேலி பொருளாக பேசுகின்ற வகையில 8 குறிப்பிவர்கள் 8 என்று அதை ஒரு ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த அந்த எண்ணிக்கையை நாம் நடைமுறைப்படுத்தியதற்காக அந்த எண்ணிக்கையை குறிப்பிட்டு ஒரு கேலியாக பேசுகின்ற காலமெல்லாம் முன்பு இருந்தது. இப்பொழுது அந்த சொல்லாடல் எல்லாம் சற்று மறைந்திருக்கிறது. அப்ப இந்த ரக்காத்துகளுடைய எண்ணிக்கை தொடர்பாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தொழுத ரக்காத்துகளுடைய எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா, இந்த இரவு தொழுகையை 4 ரக்காத்துகள் இரவு தொழுகை, 5 ரக்காத்துகள் வித்ர், அதாவது 4 + 5, 4 ரக்காத்துகள் இரவு தொழுகை, 5 ரக்காத்துகள் வித்ர் என்ற இந்த கணக்கில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதிருக்கிறார்கள். அதே போல் இன்னொரு இடத்தில் இன்னொரு ஹதீஸிலே வருகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இரவு தொழுகையை வித்ருடன் சேர்த்து 9 ரக்காத்துகள் தொழுதிருக்கிறார்கள் என்று பொதுவாக வருகிறது. அப்ப பொதுவாக வருகின்ற பொழுது 9 ரக்காத்துகளை நாம் பல வகைகளாக பிரித்துக் கொள்ளலாம். 8 ரக்காத் இரவு தொழுகை, 1 ரக்காத் வித்ர்,
6 ரக்காத்து இரவு தொழுகை, 3 ரக்காத்து வித்ரு, 4 ரக்காத்து இரவு தொழுகை, 5 ரக்காத்து வித்ரு, இப்படியாக இந்த ரக்காத்துகளை நாம் என்ன செய்து கொள்ளலாம், பிரித்துக் கொள்ளலாம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையை வித்ருடன் சேர்த்து 7 ரக்காத்துகள் தொழுதிருக்கிறார்கள் என்கின்ற எண்ணிக்கையும் பார்க்க முடிகிறது. அப்ப இதையும் நாம அந்த வித்ருடைய கணக்கிற்கு தகுந்தவாறு பிரித்துக் கொள்ளலாம். 6 ரக்காத் இரவு தொழுகை, 3 ரக்காத் வித்ரு, 4 ரக்காத் இரவு தொழுகை, 3 ரக்காத் வித்ரு என்றால் அந்த 7 ரக்காத் வித்ருடன் சேர்த்து ரசூலுல்லாஹ் 7 ரக்காத் தொழுதாங்கன்றதுல அதை நாம செய்தவர்களாக ஆகலாம். அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8+3 8 ரக்காத் இரவு தொழுகை, 3 ரக்காத் வித்ர் தொழுகை, இதையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தொழுதிருக்கிறார்கள் என்கின்ற ஹதீஸை பார்க்கலாம். இது புகாரியில 1147வது செய்தி. இதற்கு முன்பு நாம கூறிய விவரம் புகாரியில 117வது செய்தியிலையும் இடம்பெறதை பார்க்கலாம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வித்ரையும் சேர்த்து 11 ரக்காத் தொழுதிருக்கிறார்கள். 10 ரக்காத்து மட்டும் இரவு தொழுகை தொழுது கூடுதலாக வித்ரை தொழுதிருக்கிறார்கள். இரவு தொழுகை மட்டுமே 2 2 2 2 10 ரக்காத்துகள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தொழுதிருக்கிறார்கள். அதற்கு மேலாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வித்ரு 1 ரக்காத்து அல்லது 3 ரக்காத்து 13 ரக்காத்து வரை தொழுதிருக்கிறார்கள் என்கின்ற ஹதீஸை பார்க்கலாம். 11 ரக்காத்து வித்ரோடு சேர்த்து தொழுதிருக்கிறாங்க, 13 ரக்காத்து வித்ரோடு சேர்த்து 13 ரக்காத்தும் தொழுதிருக்கிறார்கள் என்பதையும் ஹதீஸ்கள்ல நாம பார்க்கலாம். அதே மாதிரி 12 ரக்காத்து பிளஸ் 1 ரக்காத்து வித்ர், 12 ரக்காத் இரவு தொழுகை 2 2 2 12 ரக்காத்து 1 ரக்காத்து வித்ர் தொழுகை என்கின்ற அந்த 13 எண்ணிக்கை வருகின்ற வகையிலையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தொழுதிருக்கிறார்கள் என்பதை இந்த ஹதீஸ்கள்ல நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப இந்த அதிகபட்சம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இரவு தொழுகை என்பதை அதிகமாக வித்ரோடு சேர்த்து 11 ரக்காத்துகளும், அதிகபட்சமாக 13 ரக்காத்துகளும் வித்ரோடு சேர்த்து 13 ரக்காத்துகளும் சில வேளை தொழுதிருக்கிறார்கள் என்பதை தான் பார்க்க முடிகிறது. அப்ப இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காட்டி தந்த சுன்னத். இந்த சுன்னத்தான வழிமுறையின் அடிப்படையிலே, எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் நம்முடைய அந்த இரவு தொழுகையை நாம அமைத்துக்